இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடல் 33வது திருப்பாடல் 18வது திருவசனம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். தமிழ் வாசிக்கிறேன். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். தனக்காக யாரு காத்திருக்காங்களோ, என்னை யார் வரவேற்க தயாராக இருக்கிறாங்களோ, என்னுடைய அன்பு வேணும்னு யார் வெயிட் பண்ணுறாங்களோ அவர்களை கடவுள் பார்க்குறார். சகோதரர்களே, அப்போது நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு கடவுளுக்காக காத்திருப்போமையானால், அவருடைய அன்பை பெற இயங்குவோமையானால், அவருடைய இறை சித்தத்திற்கு பயந்து அஞ்சி நடப்போமையானால் கடவுள் நம்ம பார்ப்பார். நீ முதல் வாசகம் பார்க்கணும். பெந்தகோஸ்து விழா, அந்த பெந்தகோஸ்து நாளிலே பேதுருடைய உரை. பேதுரு யூத மக்கள்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு பாவமும் அறியாத இயேசுவை என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. அவர் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணார் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்தினாரு. எவ்வளோ நோய்வாய்ப்பட்டு கிடந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் குணம் கொடுத்தாரு. நல்லது மட்டுமே உங்களுக்கு போதிச்சாரு. அதுக்கு நீங்க கொடுத்த பரிசு சிலுவை மரணம். நல்லதை செஞ்சு அவர் என்ன பண்ணாரு, இறந்தார். எனவேதான் கடவுள் அவரை நம்மளை மெசியாவாக மாற்றினார், தந்தையானவர் என்று ஏசப்பா பற்றின உண்மைகளை அங்கே சொல்றாரு. அப்போ இதை கேட்ட மக்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும். இதை கேட்டு அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய், ஆமா இல்ல, அந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணலையே, ஏசப்பா ஒரு முகம் ருச்சி பேசியிருப்பார் அவங்கள, இவ்வளோ இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் போனால் கூட நமக்கு எல்லாம் செஞ்சாரு. பசின்னு போனோம், 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. நயின் பட்டின அனாதையா அந்த கைம்பன் நிற்கும்போது மகனை உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு. 2 தங்கச்சிகளையும் விட்டு லாஸ்ட் இறந்து போயிட்டானே, லாஸ்ட்ல உயிராக்க தங்கச்சிங்கிட்ட ஒப்படைச்சாரு. நல்லா கண்ணில் அவங்களுக்கு ஓடுமா இல்லையா? இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, உள்ளம் குத்துண்டவர்களாய் திருத்துதர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சொல்லும்போது எங்களுக்கு புரியுது, இப்போதான் மண்ணில் உரைக்குது, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்கள் மனம் மாறுங்கள். சரி, தப்பு செஞ்சிட்டீங்க, மனசு மாறுங்க. மனம் மாறினால் நீங்கள் தூய ஆவியை பெறுவீர்கள், தூய ஆவியின் கொடைகளை பெறுவீர்கள். அந்த ஆண்டவர், தூய ஆவியான ஆண்டவர் நீங்க பெறணும்னா மனசு மாறுங்க என்று அற்புதமான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு. சகோதரர்களே, மனமாற்றம் கடவுளுடைய ஆசிரை, கடவுளின் ஆவியானவரை பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி. கடவுளுக்காக காத்திருக்கிறியா, கடவுள் உன்னை பார்க்க வருவார். மிகச்சிறந்த உதாரணம் நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு மரியா கடற்கரைக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவருக்காக. மரியா எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு சுத்தமான அன்பு வச்சிருந்தாங்கன்னா, அதை நம்ம வேற எதுக்கு ஒப்பிடணும்னு அது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு காட்சி ஒன்று வரும். அதில் ஒரு
தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக தந்தை இதை பண்ணுவார், பெண் வேஷம் விட்டு போயிட்டு அந்த வீட்டில் வேலை செய்ய போவார். தன்னுடைய மகளை பெண்ணை பார்க்கறதுக்காக, குழந்தை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக அப்பா பெண் வேஷம் விட்டு அங்கே போயிட்டு வேலை செய்வார். குழந்தைய பார்க்கணுமே சொல்லி வேலை செய்வார். அப்போ ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்கு ஒரு நெருப்பு காயம் படும், தீக்காயம் படும். அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணுவோம், ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டு பிள்ளைய கட்டி அணைச்சி தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு வந்து ஒரு காட்சி வந்து போகிற மாதிரி, காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், தன் தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடும். அதுக்கு அந்த பெண் வேஷத்தில் இருக்கிற அந்த தந்தை சொல்லுவார், பெண் குரலே சொல்லுவார், அப்பான்னு சொல்லக்கூடாது, மாமின்னு சொல்ல, பெண் வேஷம் போட்டிருக்காருல்ல, மாமின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை அப்பா என்று அந்த குழந்தை சொல்லுவோம். நம்ம தகப்பன் கேட்பார், எப்படி கண்டுபிடிச்சிங்கப்பா? கண்டுபிடிச்சு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னை யாரை தூக்குவா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த அந்த பிள்ளை சொல்லுவோம். சகோதரர்களே, இதுதான் அந்த பாண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடு உணர்வு இருக்குது பாருங்க, அதுதான் அந்த தமிழில் ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. இந்த தொடு உணர்வு என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். சில பேர் அந்த தொடர உணர்வை கொடுங்க, குரலை வச்சுக்கிங்க பார்ப்போம். அந்த குரல் எப்படி ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்கி ஊனுக்கு அழாத என்னன்னு செய்வாங்க. ஆனால் தாய் எங்கேயோ இருப்பா, பிள்ளைங்க யானையில் அந்த தூளியில் அழுவும், அங்கேருந்து தாய் குரலை கொடுப்பா. தாய் குரலை கேட்டு குழந்தை கப்புன்னு குரல் நிறுத்தும். பாருங்க நீங்கள், குரல், அந்த குரல்லையே கேட்கும், இது என் அம்மா குரல், எங்கள் அம்மா என் கூட இருக்கிறாங்க என்ற அந்த உறவில் அந்த பிள்ளை டக்கு நிறுத்தும். இதெல்லாம் அந்த உறவுகளுடைய அந்த அந்த ஒரு உணர்வு. அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நமக்கும் அதற்கும் அந்த ஒரு இந்த ஸ்பரிசம், தொடு உணர்வு எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு விசேஷத்துக்கு போன்னு வச்சிங்களேன், செருப்பை வெளியே கட்டி விட்டு போங்க. நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் செருப்பை நீங்கள் போட்டால் தான் அது உங்களுக்கு டக்குன்னு அது இருக்கும். ஒரு வேலையை மாற்றி வேறு செருப்பை போட்டால் போதும், டக்குன்னு உங்களுக்கு மூளை உரைக்கும், இது ஏன் செருப்பு இல்லைன்னு டக்குன்னு கேள்வி கொஞ்சம் பார்ப்பீங்க. நீங்கன்னா பாருங்கள், நீங்கள் நான் தொடு உணர்வுன்னு சொல்கிறது அந்த. அப்போது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஐக்கியமாக இருந்தால் அந்த அந்த குரல், அந்த தொடு, அந்த லைட்டாக டச்சு இல்லையா, இதுவே நமக்கு அது கண்டுபிடிக்கணும்னு பாருங்க பார்ப்போம். இங்கே மரியா பாருங்க, இங்கே கல்லறையில் ஏசப்பா உயிர்த்து வராரு, பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல மரியாவால். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, மரியான்னு ஒரு குரலை கூப்பிடுறாரு, அந்த குரலை வச்சு என்ன பண்ணுறாங்க, மரியா கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த வார்த்தை போதகரே. அப்போ எந்த அளவுக்கு மரியாள் ஏசப்பாவை தேடி இருந்தா, எந்த அளவுக்கு மரியா ஏசப்பாவை நேசித்திருந்தா இல்லையா, எந்த அளவுக்கு அந்த ஏசப்பா அன்பு கொண்டு இருந்தால் ஒரு குரலிலே அந்த ஏசப்பா அடலை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, வச்சு பாருங்க. ஸோ அதான் இறை உறவு என்பது. சகோதரர்களே, அந்த உறவைத்தான், இந்த காத்திருப்பைத்தான், இப்படிப்பட்ட தூய அன்பைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சகோதரர்களே, இந்த அன்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்க, ஏசப்பா மரியா கிட்ட ஓடி வராது. சொல்ற வார்த்தை பாருங்க, மரியா என்னை இப்படி என்ன அன்பு செய்யாதேம்மா, நான் மேலே போகணும், எங்கள் அப்பா கிட்ட போகணும், நான் உயிர்த்து விண்ணகத்துக்கு போகணும், என்னை இப்படி பிடிச்சிக்காத இல்லையா, உன் அன்புக்கு என்ன அடிமையாக, அந்த மாதிரி அர்த்தம் அது, என்னை இப்படி பற்றி கொள்ளாதேன்னு பேச சொல்லுவார். இப்போ எந்த அளவுக்கு ஒரு தூய அன்பு பாருங்க ஆண்டவர் மேலே மரியாவுக்கு. இப்படிப்பட்ட இறையச்சத்தை, இப்படிப்பட்ட காத்திருப்பை, இப்படிப்பட்ட மனமாற்றத்தை தான் கடவுளை மட்டும் எதிர்பார்க்கிறார். இந்த தூய உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை தேடினால் கடவுள் நம்மளோட நிற்பார். உண்மை சக்தி நின்று பாருங்களேன். நீங்கள் சகோதரர்களே, அந்த எண்கிழமையில் இருக்கிற பாஸ்கா எண்கிழமையில் இருக்கிறோம், நாம் கடவுளை உள்ளார்ந்த அன்போடு தேடுவோம். மக்கள் மனமானாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், பேதுரு நாங்கள் என்ன பண்ணு சொல்லுங்கள். நாமளும் கேட்போம், ஆண்டவரே நம்ம மனம் மாறிட்டோம், வாங்க அழைத்தால் கடவுள் நம்மை காண ஓடோடி வருவார், நம் ஆசிரியர் நிறைவாக பொழிவார். சகோதரர்களே, ஆண்டவரை தேடுவோம், அவர் ஆசிரியரை பெற முயற்சிப்போம். சந்திப்போம்.